வணக்கம். ஆயுளை தேடி என்கிற ஒரு சேனலில் பிடிக்கிறவங்க பார்க்குங்க, பிடிக்காத ஆள் போகலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் அதாவது 120 வருட காலம் இல்லை, கிட்டத்தட்ட 350 வருட காலங்கள் வாழ்கிறதுக்கு உண்டான மூலிகைகள் இங்கே நிறைய இருக்குது. இந்த மூலிகைகளை பின்பற்றி போனால் அவனுடைய ஆயுள் காலம் கூடுதல். இதில் முதல்ல நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஆயுள் கீரை ஒன்று உண்டு. மனுஷனுடைய ஆயுள் கீரை இதை காமிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க அந்த கீரை. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள். இந்த கீரை சரியாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கீரை நல்லா பார்த்துக்குங்க, பின்னாடியும் பார்த்துக்கலாம். இதை பிடுங்கினா அது வேஸ்ட்டாக போகுமே அப்படின்ட்டு பிடுங்க மனசில் விட்டுட்டேன். இதுக்கு பேர் ஆயுள் கீரை. ஆயுள் கீரை அப்படின்னு சொன்னால் வட்டச்சாணத்தி, மூக்கிரட்டை, இப்படிலாம் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. இதை நான் கொஞ்ச நேரம் கூட இருந்து அதில் ஷூட்டிங் பண்ணலாம் தான். இதை பாருங்கள், இஷ்டம் போல் எங்கள் ஊர்லலாம் இஷ்டத்துக்கு வளர்ந்து கிடக்குது. இதுக்கு பேர் தான், இந்த கீரையோட பேர் தான் ஆயுள் கீரை. இது ஆயுள் கீரை 2-3 வகையான ஆயுள் கீரை இருக்குது. 2 வகையில் 4-5 வகையான ஆயுள் கீரை இருக்குது. அதுக்கு உண்டான ரீசனை பிறகு சொல்கிறேன். இதை பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வேக வச்சு சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பிட்டு பார்த்துட்டு அது ஓகே அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இதை எடுத்துக்கணும், சரிங்களா? அல்லாமல் எடுத்துக்கூடாது. இது ஏன் ஆயுள் கீரைன்னு சொன்னேன்னா, இந்த கீரை ஃபஸ்ட்டு மனுஷனுடைய கிட்னியை சரி பண்ணும். கிட்னி இருக்கு இல்லையா, கிட்னியை இது க்யூர் ஆக்கி பலமாக்கும். மனுஷனுக்கு இப்போ எங்கே 50% கிட்னி இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். மனுஷனுக்கு 50% கிட்னி இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இதுக்கிடையில் எல்லாருக்கும் பலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த கிட்னி சரியாக வேலை பார்த்துச்சுனாலே மனுஷனுக்கு நோய் நொடிகள் அவ்வளவும் குறைஞ்சி அவனுடைய ஆயுள் கூடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆயுள் கூடுறதுக்கு பேர், இன்னொரு பேர் ஆயுஸ்துக்கீரை. சிலவங்க வச்சுக்கிட்ட பேர் மூக்கரட்டை, சிலவங்க வச்சுக்கிட்ட பேர் வட்டச்சாணாத்தி, இப்படி பல பேர்கள் இதுக்கு வைக்கிறாங்க. பல பேர்னால் பல பேர் இதில் வச்சுருக்காங்க. இந்த பேரில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை எந்த ஒரு மெடிசனும் சரி பண்ண முடியாது. கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னு வைங்க, நீங்கள் மெடிசன் எடுத்து அதை கிட்னியை இல்லாமல் ஆக்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த கீரையை யூஸ் பண்ணலாம். இப்போ காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் கீரை எடுத்துகிட்டு வெறும் வயிற்றில் பச்சைக்கு அரைச்சி குடிக்கலாம். ஆனால் பச்சைக்கு அரைச்சி குடிக்கிறது எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரியாது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பச்சைலைங்கிறது கொஞ்சம் டேஞ்சரான விஷயந்தான். இதை பழகணும், பச்சை கூட பழகணும். பழைய காலத்தில் சொல்கிற மாதிரி காப்பு கட்டணும், இந்த பச்சை இலைகிட்ட பேசணும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அந்த பல விஷயங்கள் அதில் இருக்குது. இதை இங்கே என்ன பண்ணலான்னா, முதல்ல கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆக்கி அதை ஜூஸ் மாதிரியோ அல்லது ஒரு சூப்பு மாதிரியோ போட்டு சாப்பிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு அப்புறம் உடம்புக்கு செட் ஆகிடுச்சு, சீட்டிங் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சதுன்னா பச்சைக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பச்சைக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகே, ஒரு 5-6 நாள் விட்டு பார்த்துட்டு இது ஓகே ஆயிடுச்சு, சரி உடம்புக்கு ஒன்றும் பண்ணலை அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் இதை எடுக்கலாம். இதில் ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா 16% ஒரு மனுஷனுடைய கிட்னி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 100%ல் இருந்து அது குறைஞ்சி டேப்லெட்டு அது இது சாப்பிட்டு இல்லற வாழ்க்கை, அப்புறம் அந்த பையன்மார்களுடைய சில நடவடிக்கைகள் இப்போ தான் இன்டர்நெட், இமெயில் அது இதுன்னு வந்துருச்சே, எது பண்ணுறது, சில கோமா செக்ஸ் பண்ணுவாங்க. இதுலேயே நிறைய கிட்னிகள் பாதிக்கப்பட்டுரும். அப்புறம் சாப்பிட்ற சாப்பாடு இல்லை ஆயில் அது இது சாப்பிட்லாம் போட்டு கிட்னியெல்லாம் போய் சிலவங்களுக்கு 30% இருக்கும், சிலவங்களுக்கு 40 இருக்கும், சிலவங்களுக்கு 20% இருக்கும், சிலவங்களுக்கு 15%, 16%லேயே முடிஞ்சிடும். உடனே கால் நீர் போட ஆரம்பித்த உடனே சுவாகா நாம் போட வேண்டியதான். அந்த சூழ்நிலையெல்லாம் வரும்போது கூட 16% காலில் நீர் போடக்கூடிய சூழ்நிலை வரும்போது கூட நம்மளால் அந்த கிட்னியை காப்பாற்றி விட முடியும். அதை தான் பச்சைக்கு அரைச்சி குடிக்கணும். அதை அரைச்சி அதை டவுன் பண்ணலாம். அதுக்கு நிறைய மூலிகைகள் இருக்குது. அது உடனே சரி பண்ணக்கூடிய மூலிகைகளும் இருக்குது. அது இப்போ கண்ணில் எத்துப்படும்போது நான் உங்களுக்கு அடுத்தால சொல்கிறேன். இதுதான் அந்த கீரைன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு இது மூக்கரட்டை கீரை, இது ஆயுள் கீரை. இதை எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு கூட்டு வச்சு சாப்பிடலாம், சூப்பு மாதிரி போட்டு சாப்பிடலாம், பச்சையாகவும் குடிக்கலாம். அதை டெய்லி அதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, வெறும் வயத்தில் குடிச்சிட்டு இருந்தீங்கனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வேலை பார்க்கும். அது ரொம்ப தெளிவாக வேலை பார்க்கும். ஆயுள்ங்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு புத்து எனர்ஜி, ஒரு பெரிய இது கிடைச்சது மாதிரி இருக்கும், ஒரு எனர்ஜிஸ் கிடைக்கும்.
நம்பிக்கையும் இல்லை. நான் அதை குடிச்சிருக்கேன். அது எனக்கு அது அனுபவம் இருக்குது. நான் நிறைய பேருக்கு அதை கொடுக்கவும் செஞ்சுருக்கேன். ஸோ நம்ம படிக்காதனால அதை நம்ம இது பண்ண முடியாது. அவங்களே படித்து செய்ய வேண்டியதான். அவங்களே அதை ட்ரை பண்ணிக்கிட வேண்டியது. நான் அதை மூலிகையாக யாருக்கும் டாக்டர் மாதிரி கொடுக்க முடியாது. சட்டத்தின் பிரகாரம் தவறான ஆன்சர். அதனால் அது முடியாது. இது எனக்கு தெரியும், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு சரியாக இருந்தால் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் யூஸ் பண்ண தான் செய்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் ப்ராப்ளம்ஸ் இல்லை. என்னைய மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்த இதில் வேறு மீதே சொல்கிறேன்.